மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்தோடு தழுவிய வீரர்கள். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக். 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசு. முதல்வரின் அரசு பணி அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்த கருப்பாயூரணி கார்த்திக். முதல் பரிசை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி. எல்லா இடத்துல பிரைஸ் எடுக்கிற இடத்துல பூராமே வேலை எங்களுக்கு வேணும்னு தான் கேட்டுக்கிறோம். இந்த ஆட்சி சொல்லியிருக்காங்க, இவங்க கலைஞர் ஆட்சியில் சொல்லியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அதை நிறைவேற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அலங்காநல்லூரில் சிறந்த காளையாக புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஏவிஎம் பாபு காளை தேர்வு. வீரர்களின் பிடியில் சிக்காமல் போக்கு காட்டிய காளைக்கு டிராக்டர் பரிசு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அடுத்தடுத்து வழுக்கி விழுந்த காளைகள். தரையில் போடப்பட்டிருந்த தென்னை நார்கள் ஈரமாக இருந்ததே காரணம் என காளை உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. முன்னாள் பெருந்தலைவர் 2ஆம் பரிசு பைக் மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் டவுன் பஞ்சாயத்து தூய்மை காவலர் உடனடியாக. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகளை அறிவித்த அதிமுக தலைமை. மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. மகளிர் நலன் குல வழக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண் பெண் அனைவருக்கும் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா சேவை. கிராமப்புறங்களில் வீடு இல்லாதோருக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என பழனிசாமி வாக்குறுதி. நூற்று 25 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாக்குறுதி. திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்து வாக்குறுதியாக அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பம்மாத்து நாடகத்தை மக்கள் நம்பப் போவதில்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழ்நாடு கடனில் இருக்கும் சூழலில் அதிமுக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் ஏற்கத்தக்கதல்ல. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். 10 லட்சம் கோடி கடன் 15 லட்சமா ஆகும். 15 லட்சம் கோடி ஆகும். இப்ப ஆண்களுக்கு இலவச பேருந்து நாங்க கேட்டோமா சொல்லுங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி இழப்புல போகுது. இப்ப இலவசமா கொடுக்குற காசை எங்கிருந்து எடுப்பிய? எங்கிருந்து? இதெல்லாம் நல்ல திட்டமா நஷ்டமா? தேர்தல் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேச தடை. சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிடவும் தமிழக நிர்வாகிகளுக்கு டெல்லி காங்கிரஸ் தலைமை கட்டுப்பாடு.
கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. தேர்தல் கூட்டணி தொடர்பாக டெல்லி தலைமை எடுக்கும் முடிவை பின்பற்றுவோம். மூத்த தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பின்பு செல்வ பெருந்தகை பேட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி முடிவுகள் எடுக்கப்படும். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின்பு கே.சி. வேணுகோபால் பேட்டி. Election strategy related matters, the party high command will take an appropriate decision on due course, keeping in mind the large interest of the party ideology and the people of Tamil Nadu. Leaders have been advised to avoid speculation and to speak in one voice in line with the party decisions. உடல்நலக்குறைவால் அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. சிகிச்சை பெற்று வரும் அமைச்சரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பு. தமிழகத்தில் உறுதியாக கூட்டணி ஆட்சிதான் அமையும். அமமுக பொதுச் செயலர் தினகரன் நம்பிக்கை. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் உருவச்சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மரியாதை. பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்க தமக்கு அழைப்பில்லை என பேட்டி. பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்துதான்? பிரதமர் பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்து வரவில்லை. தமிழ்நாடு முழுவதும் காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். சென்னை மெரினாவில் திரண்ட சுற்றுலா பயணிகள். காணும் பொங்கலையொட்டி திருச்சி முக்கொம்பில் குவிந்த பொதுமக்கள். குற்றாலம், ஒகேனக்கல், திருப்பரப்பு அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். புதுக்கோட்டை மாவட்டம் மன்னியன் விடுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளோடு மல்லு கட்டிய வீரர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 3,10,000 ரூபாய்க்கு விற்பனை. படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில். கொல்கத்தா கவுஹாத்தி இடையேயான ரயிலை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. The Kamakhya Howrah Vande Bharat sleeper train marks a major milestone in long-distance rail travel, bringing next-gen sleeper comfort, speed and safety to one of the most important corridors connecting the northeast with eastern India. This state-of-the-art Vande Bharat sleeper train will offer fast, reliable and comfortable overnight travel between West Bengal and Assam on one of the country's most vital மேற்கு வங்கத்தில் இருந்து தமிழகத்திற்கு 2 அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி.
நியூ ஜல்பைகுரி நகரில் இருந்து நாகர்கோவில் திருச்சிக்கு புதிய ரயில் சேவை தொடக்கம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த நீரை அருந்தியதால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ராகுல் காந்தி நேரில் ஆறுதல். மாநில அரசின் அலட்சியத்தாலேயே இந்த துயர சம்பவம் நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. கொட்டும் பணியில் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள். கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவை ஆதரிக்காத நாடுகளை எச்சரித்த ட்ரம்ப். தங்கள் திட்டத்தை ஆதரிக்காவிட்டால் கூடுதல் வரி விதிக்க வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பு. உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்திக் கொடுப்பதே இலக்கு. யாழ்ப்பாணம் சாகவச்சேரியில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக வாக்குறுதி. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் மகாகாளேஸ்வரர் கோவிலில் கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி, குல்தீப் யாதவ் தரிசனம். நியூசிலாந்துக்கு எதிராக நாளை 3வது ஒருநாள் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் வழிபாடு. அரசியல் களமாக மாறிய ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. வங்கதேச அணி வீரர்களோடு கைகுலுக்க மறுத்த இந்திய வீரர்கள்.